வணக்கம். இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்வொகேட், அதாவது கவுன்சல் ஆன் ரெக்கார்டு ஃபார் தி அக்யூஸ்டு, அவருடைய அட்வொகேட்டுடைய ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஜெராக்ஸ் ஒன்று வைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒன்று விற்கும். ஓகேங்களா? மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ்ன்றது எல்லா கோர்ட்லேயும் விற்கும். ஒரு ₹3 அதை வாங்கிக்கணும். அதை வாங்கி ஃபில்அப் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மெமோ ஆஃப் அப்பியரன்ஸில் ஒரு அட்வொகேட் வெல்ஃபேரு, ஒரு கிளர்க் வெல்ஃபேரு, ஒரு ₹10 ஸ்டாம்ப்பு, கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஒட்டிக்கணும். கரெக்டுங்களா? இப்போதைக்கு ஆன்லைன் இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ். ஓகேங்களா? நாளைக்கு ஆன்லைனில் போடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஆன்லைனில் போடணும். இப்போ எல்லாமே ஆஃப்லைனு. கரெக்டுங்களா? பெயில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆஃப்லைனில் தான் போய்கிட்டு இருக்கு. கரெக்டுங்களா இல்லையா? ஒருவேளை பிற்காலத்தில் ஆன்லைனில் போடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், எல்லாத்தையும் ஆன்லைனில் போட்டு விட்டுறணும். கரெக்டுங்களா இல்லையா? பெயிலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஆஃப்லைன் தான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கவுன்சில் ஆன் ரெக்கார்டு, அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு, அவருடைய அட்வொகேட் ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் ஒன்று, மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ். இப்போ நான் சைதாப்பேட்டை கோர்ட்டு, எக்மோர் கோர்ட்டு, ஆலந்தூர், தாம்பரம் எல்லா கோர்ட்லையுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் விற்கும். இந்த ஃபார்ம்ஸ்லாம் விற்கும். டப்புன்னு போகிறீங்க, ஒரு ₹3 கொடுத்து மெமோ ஆஃப் அப்பியரன்ஸை வாங்குறீங்க. அப்படி இல்லையா, உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயே அதை ஒரு முறை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதை கம்ப்யூட்டரில் டைப் அடித்து அதை ரெடியாக பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? வெளியே வாங்குகிற ₹3 செலவு கம்மியாகும். ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டரில் நம்ம டைப் அடித்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு அட்வொகேட் கவுன்சில் ஆன் ரெக்கார்டு, ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அட்வொகேட்டோட ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, ஒரு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸை பிரிண்ட் எடுக்கணும். அதை ஃபில்அப் பண்ணணும். மெமோ ஆஃப் அப்பியரன்ஸில் அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர், அட்வொகேட் வெல்ஃபேர் ஒன்று, கிளர்க் வெல்ஃபேர் ஒன்று ஒட்டணும். ஒரு ₹10 கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு ஒன்று ஒட்டணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பெயில் பெட்டிஷன் 437 சிஆர்பிசி, பெயில் பெட்டிஷனை அண்டர் செக்ஷன் 437 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடில் போடணும். இப்போ சிஆர்பிசி காலாவதி ஆகி போச்சு சார்னா இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்துருக்குது. பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் அதில் போடணும். கரெக்டுங்களா? இப்போ அந்த பெயில் பெட்டிஷனில் யார் கையெழுத்து போடுவா அப்படின்னா கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் அக்யூஸ்டு. ஓகேவா? கவுன்சில் ஃபார் த பெட்டிஷனர் அக்யூஸ்டு யார்? நம்ம தான். பெட்டிஷனர் யார்? அந்த அக்யூஸ்டு. ஓகேவா? ஸோ அந்த பெட்டிஷனர் அக்யூஸ்ட் யார்? அதாவது என்ன சொல்கிறது, இப்போ யார் இப்போ காவலில் இருக்கிறாரோ அவங்க தான். ஓகேவா? அப்போ கவுன்சில் ஃபார் தி பெட்டிஷனர் அக்யூஸ்ட் யார்? நம்ம தான் அந்த பெயில் பெட்டிஷனை கையெழுத்து போடணும். இப்போது பெயில் பெட்டிஷன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் மூவ் பண்ணும்போது நம்ம ஏன் வக்காலத்து போடக்கூடாது அப்படின்னா, வக்காலத்து இதில் போடக்கூடாது. ஏன் வக்காலத்து போடணும்? ஏன் வக்காலத்து போடக்கூடாதுன்னா, வக்காலத்தில் கிளையண்ட்டு கையெழுத்து போடணும். ஓகேவா? அந்த கிளையண்ட் யார்? இப்போ காவலில் இருக்கிற அந்த அக்யூஸ்டு. அவர் காவலில் இருக்கிறாரு, அவர் எப்படி வக்காலத்தில் கையெழுத்து போடுவார்? ஸோ இப்போ பெயில் மூவ் பண்ணுறீங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் தான் போட வேண்டும், வக்காலத்தை போடக்கூடாது. கரெக்டுங்களா? நம்ம வக்காலத்தில் என்ன பண்ணுவோம், ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர், ஒரு கிளர்க் வெல்ஃபேர், ஒரு ₹10 கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பு ஒட்டுவோம். நம்ம தான் இப்போ வக்காலத்தையே போடலையே. அதனால் வக்காலத்துக்கு பதிலாக மெமோ ஆஃப் அப்பியரன்ஸில் ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர், ஒரு கிளர்க் வெல்ஃபேர், ஒரு ₹10 கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை நம்ம ஒட்டணும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அட்வொகேட் ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸு, ஒரு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸு, அதில் ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர், ஒரு கிளர்க் வெல்ஃபேர், ஒரு ₹10 ஸ்டாம்ப் ஒட்டிக்கணும். பெயில் பெட்டிஷன் 437 சிஆர்பிசியில் போட்டுக்கணும். இப்போதைக்கு 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸ். ஓகேங்களா? சிஆர்பிசி இனிமேல் கிடையாது. ஸோ 480 ஆஃப் பிஎன்எஸ்எஸில் ஒரு பெயில் பெட்டிஷன் ஒன்று ரெடி பண்ணிக்கணும். அந்த பெயில் பெட்டிஷனில் கவுன்சில் நம்ம தான் கையெழுத்து போடணும், வக்காலத்து போடக்கூடாது. ஏன்னா வக்காலத்தில் கையெழுத்து போடுவதற்கு இப்போ பார்ட்டி அக்யூஸ்டு எங்கே இல்லை, நம்ம கூட இல்லை, அவங்க ஜெயிலில் இருக்கிறான். சாரி, அது பேர் என்ன, போலீஸுடைய கஸ்டடியில் இருக்கிறான். ஸோ அதனால் கையெழுத்து போட முடியாது. ஓகேங்களா? அதனால் இதுக்கு வக்காலத்து போடக்கூடாது. ஓகேவா? மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு மெமோ ஆஃப் அப்பியரன்ஸ் மட்டுமே போட வேண்டும், வக்காலத்து போடக்கூடாது. ஓகேவா? பெயில் பெட்டிஷனில் அந்த 437 சிஆர்பிசியில் என்ன சொல்கிறது, பெயில் பெட்டிஷனில் தலைக்கு மேலே ஒரு ₹20 ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. ஓகேங்களா? பிற்காலத்தில் ஆன்லைன் ஆகிடுச்சுன்னா இந்த ₹20 ஸ்டாம்பை ஆன்லைனில் கட்டணும். நம்ம மெமோ ஆஃப் அப்பியரன்ஸில் வெறும் அட்வொகேட் வெல்ஃபேரும் கிளர்க் வெல்ஃபேர் மட்டும்தான் ஒட்டணும். ஆன்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா அட்வொகேட் வெல்ஃபேரும் கிளர்க் வெல்ஃபேர் மட்டும் ஒட்டுங்க. அதில் ₹10 ஸ்டாம்ப், கோர்ட் ஃபீஸ் ஸ்டாம்பை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணணும். கரெக்டுங்களா இல்லையா? இந்த வேலைக்கு, இந்த பெயில் எடுக்கிற வேலைக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு வக்கீல்ன்றது பத்தாது, கூட 2-3 பேர் இருக்கணும். டக்குன்னு ஏன்னா வேலை நடக்கணும். கரெக்டுங்களா? ஒரு வக்கீல் எப்போவுமே போலீஸ் ஸ்டேஷனில் போய் உட்காந்துருக்கணும், அங்கே போய் தேவடு காக்கணும். கரெக்டுங்களா இல்லையா?
ஒரு வக்கீல் வந்து டிராஃப்ட் ரெடி பண்ணணும். ஓகேவா? அந்த அந்த யார் காவலில் இருக்கிறாரோ அவங்களுடைய அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ தங்கச்சிக்கிட்டேயோ மனைவிக்கிட்டேயோ என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு நம்ம அதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபேக்டை ரெடி பண்ணணும். ஓகேவா? அந்த ஃபேக்டை வந்து அந்த பெட்டிஷனில் போட்டு நம்ம கொடுத்தா ஜட்ஜுக்கு வந்து படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவார் ஈஸியாக. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போது ஸ்டேஷனில் ஒரு ஆள் ரவுண்டிங்கில் இருக்கணும். ஓகேவா? என்ன க்ரைம் நம்பர் என்னன்னு கேட்டு விசாரிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் என்ன செக்ஷனில் போட்டிருக்காங்கன்றதுக்கு. கரெக்டுங்களா? இதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. ஆஃபீஸில் உட்காந்து ஒருத்தர் டிராஃப்ட் அடிக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? ஸோ 2-3 வக்கீல் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக முடியும். 2 வக்கீல் இருந்தால் போதுமானது. கரெக்டுங்களா? ஒரே வக்கீல் எல்லாத்தையும் செய்வானா செய்ய முடியாது. கரெக்டுங்களா? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கோட்டு கவுனு காலர் பேண்டு எப்போவுமே நம்மளுடைய பேக்லேயே இருக்கணும். கரெக்டுங்களா? கோர்ட்டுக்கு நம்ம வந்து ஜட்ஜை போய் பார்க்கும் பொழுது கை வீசிட்டு போகக்கூடாது. எப்போவுமே நம்ம கோட்டு கவுனு காலர் பேண்டு நம்ம பேக்லேயே இருக்கணும். ஏன்னா பெயில் மேட்டர்னு வந்துருச்சுன்னா நம்ம வந்து ஜட்ஜு முன்னாடி போய் அப்பியர் ஆகிறதுக்கு கோட்டு கவுன் காலர் பேண்டு அது ரொம்ப அவசியம். ஓகேவா? இந்த யூனிஃபார்ம் இல்லாமல் நம்ம ஜட்ஜு முன்னாடி போய் நிற்கக்கூடாது. இந்த யூனிஃபார்மை போட்டுட்டு போய் தான் நம்ம ஜட்ஜு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணணும். யூனிஃபார்ம் இல்லாமல் நம்ம போய் ஜட்ஜிக்கிட்ட போய் நின்னோன்னா ஜட்ஜு நம்மளை பார்க்கக்கூட மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. உனக்கு ப்ரொசீஜர் தெரியாதா, வேர் இஸ் யுவர் யூனிஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதனால் ஜட்ஜு முன்னாடி ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்போவுமே கோட்டு கவுன் காலர் பேண்டு போட்டுட்டு தான் போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதுதான் மரபு, இதுதான் முறை. இதை தான் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. நான் தனியாக வந்து வெறும் பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் போட்டு போவேன், நான் காலர் பேண்டு கட்ட மாட்டேன்னா ஜட்ஜு உங்ககிட்ட பேச மாட்டாங்க. வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டாக இல்லையா? இந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணுறதுக்கு ஃபுல் செட்டு நான் வச்சுருக்கேன். என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? வக்கீல்கள் கேட்டாங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன். ஓகேவா? இது ஜஸ்ட்டு ஒரு காப்பி பேஸ்ட் மேட்ருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? இது ஒரு காப்பி பேஸ்ட் மேட்ரு. சரிங்களா? அந்த பெயில் பெட்டிஷனில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. பெயில் பெட்டிஷனில் என்ன இருக்கும்னா, த பெட்டிஷனர் அக்யூஸ்டு ஹேஸ் பீன் அரெஸ்டட் பை த போலீஸு ஃபார் தி அஃபென்சஸ்ஸு ஃபார் தி அலீஜ்டு அஃபென்சஸ். அந்த அஃபென்சஸ் என்னென்ன, அது அப்போ அந்த அஃபென்சஸ் எனக்கு தெரியலைங்க. ஓகேவா? பரவாயில்ல, விட்டுருங்க. அண்டர் விச் செக்ஷன்ஸ் ஆஃப் ஐபிசி, அதுவும் எனக்கு என்ன செக்ஷன்னு தெரியலைங்க. என்ன ஐபிசி ப்ரொவிஷன் ஆஃப் லா வந்து என்ன சொல்கிறது, நாட் நோன், க்ரைம் நம்பர் நாட் நோன். ஓகேங்களா? என்ன அஃபென்ஸுக்குன்னு அவங்க கைது பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. அதுதான் பெயில் பெட்டிஷனில் அடிக்கணும். தெரிஞ்சால் அடிக்கலாம், தெரியலன்னா என்ன பண்ண முடியும்? க்ரைம் நம்பர் போலீஸ்காரங்க சொன்னால் க்ரைம் நம்பர் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். ஓகேங்களா? ப்ரொவிஷன் என்னென்ன செக்ஷன் கீழே போட்டிருக்காங்க, அஃபென்சஸ்ஸு என்னென்ன செக்ஷன் கீழே சார்ஜ் போட்டிருக்காங்கன்னா அதுவும் சொல்லலைன்னா நமக்கு அது தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ க்ரைம் நம்பர் நாட் நோன். ஓகேவா? பெட்டிஷனர் அக்யூஸ்ட் ஹஸ் பீன் அரெஸ்டட் பை த போலீஸ் ஃபார் தி அஃபென்சஸ் ஃபார் தி அலிஜ்டு அஃபென்சஸ். ஓகேவா? பட் he is an innocent, he has been falsely implicated in this case, he has not committed any offence, he undertakes that he will not tamper with any witness, he is the sole breadwinner of his family. ஓகேவா? if he is not enlarged on bail, then his family will suffer loss. ஓகேவா? and the petitioner accused undertakes to abide by the conditions of this honorable court. நீங்கள் சொல்கிறத கேட்குறாங்க. ஓகேவா? the petitioner accused undertakes to abide by the conditions of this honorable court to be imposed on him. ஓகேவா? on his release. so he will be என்ன சொல்கிறது, he will be regularly attending the court hearing in future. so ஓகேவா? and he is readily என்ன சொல்கிறது, he is also ready to offer sureties to the satisfaction of this honorable court. hence this honorable court may be pleased to enlarge him on bail and thus render justice. இதுதான் அங்கே இருக்கும், வேறு ஒன்றும் இருக்காது. ஓகேவா? இந்த பெயில் பெட்டிஷனை போட்டாலே போதுமானது. இது அப்படி உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே கூட இருக்கிறவங்க கிட்ட கேட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்றதை கேட்டுட்டு, ஓகேவா, அதையும் வந்து இதாயா நடந்துச்சு, இதுதான் உண்மை, ஃபால்ஸ் கேஸு, இந்த மாதிரி தப்பாக கேஸ் போட்டிருக்கிறாங்க, ஓகேவா, அதனால் வந்து இவரை வெளியே விடுங்க அப்படின்றத நம்ம எக்ஸ்ட்ராவாக அந்த பெட்டிஷனில் எழுதி அந்த பெட்டிஷனை நம்ம ஜட்ஜிக்கிட்ட கொடுக்கணும். கரெக்டாக இல்லையா? நான் சொன்னதெல்லாம் இதுதான். அட்வொகேட் ஐடி கார்டு ஜெராக்ஸு, மெமோ ஆஃப் அப்பியரன்ஸு, பெயில் பெட்டிஷன் அண்டர் 437. கரெக்டாக இல்லையா? பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்பை ஒட்டிட்டு இதெல்லாம் வந்து நம்ம இது அத்தனையும் நம்ம ரெடி பண்ணி ஜட்ஜிக்கிட்ட நம்ம அன்றைக்கி ஜட்ஜு வந்து அந்த ஆஜர்படுத்தும் பொழுது, அந்த அக்யூஸ்டு பர்சனை ஆஜர்படுத்தும் போது இது அத்தனையும் கொண்டு போய் நம்ம ஜட்ஜிக்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு அவர் பச்சை இங்கில் கையெழுத்து போடுவார். ஓகேவா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டெல்லாம் வாங்கிட்டு அவனை அந்த அக்யூஸ்டை கொண்டு வந்து போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தும் பொழுது அப்போ வந்து ஆன் பிஹாஃப் ஆஃப் தி அக்யூஸ்டு வி ஹாவ் டு அப்பியர் பிஃபோர் தி லார்ட்ஷிப்பு. ஓகேங்களா?
அப்போ தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், மே ஐ ப்ளீஸ் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுவோம், நம்ம ஜட்ஜுக்கிட்ட பேசுவோம். ஐயா நான் வாயை திறந்து பேசலாமா, மே ஐ ப்ளீஸ் மை லார்ட் அப்படின்னா எஸ் எஸ் மிஸ்டர் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு உங்களை அட்ரஸ் பண்ணுவார். ஓகேவா? அப்போ தான் வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட கிளியராக விலாவாரியாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அதை ஜட்ஜு வந்து கேட்டுக்குவார். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குவார். கரெக்டுங்களா? இது மாதிரி இது ஃபால்ஸாக போட்டிருக்காங்க ஐயா கேஸு, இவங்களை வந்து ஜாமீனில் விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம். அதே சமயத்தில் என்ன ஆகும்னா, இவர் மேலே யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரரும் அவரோட வக்கீலை கூட்டிகிட்டு வருவார். அந்த வக்கீலை வந்து என்ன பண்ணுவார், ஜட்ஜு முன்னிலையில் ஆஜராவார். ஜட்ஜு வந்து டயஸில் உட்காந்துருக்கலாம், அல்லது ஜட்ஜு அவரோட சேம்பரில் இருக்கலாம், இல்லை ஜட்ஜு அவருடைய புரியுதுங்களா, அதில் கோர்ட்லேயே இருக்கலாம், சேம்பரில் உட்காந்துருக்கலாம். ஓகேங்களா? அப்போது அந்த யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த புகார்தாரருடைய வக்கீலும் நேரில் வந்து ஜட்ஜு முன்னிலையில் ஆஜராவார். யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ஆஜராகிட்டு, ஐயா இவரை பெயிலில் விடக்கூடாதுங்க, ஐயா அவர் தப்பு பண்ணியிருக்கிறாரு, அதனால தான் வந்து போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, சும்மா அரெஸ்ட் பண்ணல, கான்க்ரீட் எவிடன்ஸ் இருக்குது, பிரைமா ஃபேசி இருக்குது, முகாந்திரம் இருக்குது, அதனால தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, இவங்களை பெயிலில் விடக்கூடாது அப்படின்னு அந்த ஆப்போனன்ட் சைடு அட்வொகேட் யார் புகார் கொடுத்தாங்களோ அவங்களோட வக்கீலும் வந்து பேசுவாங்க. இதை பேசிவிட்டு ஜட்ஜு என்ன பண்ணுவாங்க, ரெண்டுத்தையும் கேட்டுட்டு ஜட்ஜு வந்து ஒரு ஆர்டர் போடுவார். கரெக்டுங்களா? ஒரு 15 நாள் ரிமாண்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு சொல்லிவிட்டு அதில் பச்சைங்களை கையெழுத்து போட்டுருவார். 15 நாள் ரிமாண்டு. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜுக்கிட்ட போய் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம கொடுப்போம், மெமோ ஆஃப் அப்பீரன்ஸு, பெட்டிஷனு, ஓகேவா, இதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஜட்ஜுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஜட்ஜு நம்மளை அலோவ் பண்ணுவார் பேசுகிறதுக்கு. அப்போ வந்து நம்ம ஜட்ஜுக்கிட்ட வந்து பேசணும், நம்ம பேசுகிறத காதில் வாங்கிக்குவார். ஒருவேளை ஆப்பரண்ட் அட்வொகேட்டும் வந்து பேசுனாங்கன்னா, பெயிலில் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பேசுனாங்கன்னா அதையும் கேட்டுக்குவார். கேட்டுட்டு என்ன பண்ணுவார், 15 நாள் ரிமாண்ட் போடுறேன், நீங்கள் பெயில் மூவ் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஓகே, ஜட்ஜு என்ன பண்ணுறாரு, முடிச்சு வச்சுருவார். ஓகேவா? உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, இவரை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. புழலுக்கு கூட்டு போகிறாங்களோ, சைதாப்பேட்டை சப்ஜெயிலுக்கு கூட்டு போகிறாங்களோ, எங்கே கூட்டு போகிறாங்களோ அங்கே கொண்டு போய் அவங்கள ஜெயிலில் வந்து ப்ரிசனில் வந்து கொண்டு போய் வைக்கிறதுக்கு போலீஸுக்கு கூட்டு போவாங்க. அதோட வேலை முடிஞ்சுது. கரெக்டுங்களா? அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிவிட்டு தைரியம் சொல்லிவிட்டு, அப்பா அவன் பையனை நான் 3 நாளில் வெளியே எடுத்துடுறேன், 4 நாளில் எடுத்துடுறேன் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்றத அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஹோப்பு கொடுத்துட்டு, பட் இருந்தாலும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நம்ம பெயில் மூவ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பெயில் ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே சொல்கிறது நல்லது. ஓகேங்களா? இப்போ நம்ம கொடுத்தோம் பார்த்தீங்களா அந்த டாக்குமெண்ட்ஸு, இந்த அட்வொகேட் ஐடி கார்டு ஜெராக்ஸு, மெமோ ஆஃப் அப்பீரன்ஸு, பெட்டிஷன் அண்டர் அந்த அந்த என்ன சொல்கிறது 480 BNSS. ஓகேங்களா? இதுதான் பெயில் பெட்டிஷனு. ஓகேங்களா? இதை ஜட்ஜுக்கிட்ட கொடுத்துட்டதுக்கப்புறம் ஜட்ஜு வந்து அதில் பச்சைங்களை கையெழுத்து போட்டு பெஞ்சு கிளார்க்கிட்ட கொடுத்துருவார். அதாவது எஃப்ஐஆர் கிளார்க்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கு அதை பார்க்குறதுக்கு எஃப்ஐஆர் கிளார்க்குன்னு ஒருத்தர் இருப்பார். இது பெஞ்சு கிளார்க்கிட்ட கொடுத்துருவாங்க. பெஞ்சு கிளார்க் அதை கொண்டு போய் எஃப்ஐஆர் கிளார்க்கிட்ட கொடுத்துருவாங்க. எஃப்ஐஆர் கிளார்க் என்ன பண்ணுவார், அதில் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவார். ஏதாச்சும் சம்திங் ராங் இருந்துச்சுன்னா சில மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கும், அதையெல்லாம் களையிறதுக்கு என்ன சொல்கிறது, நம்மளை பெஞ்ச் கிளார்க்கு கூப்பிட்டுட்டு இதெல்லாம் களைஞ்சிருங்க சார், இதெல்லாம் தப்பாக போட்டிருக்கீங்க, இதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். நம்ம வந்து என்ன பண்ணணும், அதை சரி பண்ணி கொடுத்துடணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்கிட்ட ஃபார்மேட் ரெடியாக இருக்குது, அந்த ஃபார்மேட்டை கேளுங்க, உங்களுக்கு தரேன். ஏன்னா ரிட்டர்ன் ஆகக்கூடாது. ஏன்னா பெயில் பெட்டிஷன் போடும்போது ரிட்டர்ன் ஆச்சுன்னா நமக்கு டைம் டிலே ஆகும். கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட இந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் ஜட்ஜிட்ட கொடுத்துருவோம். ஜட்ஜி இதை வாங்கிடுவார். வாங்கினதுக்கப்புறம் அவர் பச்சைங்களை கையெழுத்து போட்டுட்டு செக் அண்டு கால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் போடுவார். இன்றைக்கி தேதி 18 அப்படின்னா இன்றைக்கி என்கிட்ட வாங்குறாரு அப்படின்னா 19ஆம் தேதி விட்டுருவார். கால் ஆன் 20/1/2026 டேட் போடுவார். ஏன்னா இந்த பெட்டிஷன் நான் கொடுத்த தேதி என்னது, 18/1/2026. அப்போ அவர் என்ன பண்ணுவார், இன்றைக்கி ஒரு டேட்டை விட்டுட்டு நாளைக்கு மறுநாள் 20ஆம் தேதி 20/1/2026 அன்றைக்கி செக் அண்டு கால் ஆன் ஒரு டேட்டை போட்டுருவார். கரெக்டுங்களா இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த எஃப்ஐஆர் கிளர்க்கை போய் பார்த்துட்டு, எப்பா அதில் ஏதாவது மிஸ்டேக் எதாவது இருக்குதா பார்த்து சொல்லுப்பா, நான் கரெக்டாக அட்வொகேட் ஐடி கார்டு ஜெராக்ஸ் வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, மெமோ ஆஃப் அப்பீரன்ஸ் வச்சுருக்கிறேன், அதில் ஸ்டாம்ப்லாம் ஒட்டிட்டேன், பக்காவாக அதை ஃபில்அப் பண்ணியிருக்கேன், பெயில் பெட்டிஷனுக்கு கரெக்டான ப்ரொவிஷன் ஆஃப் லாவை நான் போட்டிருக்கிறேன், அதில் கதையெல்லாம் எழுதியிருக்கிறேன்ப்பா நான், இதுக்கப்புறம் அதில் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவார், அவர் வந்து அதை நம்பரிங் பண்ணி விட்ருவார். யார் அந்த எஃப்ஐஆர் கிளர்க் என்ன பண்ணுவார், நம்பரிங் பண்ணி விட்ருவார். கரெக்டுங்களா இல்லையா? ஏன்னா பெஞ்ச் கிளர்க்குன்னு ஒருத்தங்க இருப்பாங்க, எஃப்ஐஆர் கிளர்க்குன்னு தனியாக இருப்பாங்க. ஓகேவா? எஃப்ஐஆர் கிளர்க்கு தான் அதெல்லாம் பார்ப்பாங்க மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில். சரிங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்னா, நம்ம கொடுத்த டாக்குமெண்ட்ஸு பெயில் பெட்டிஷன்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அவர் அதை நம்பரிங் பண்ணி விட்டுருவார். நம்பரிங் பண்ண உடனே அது என்னவா நம்பர் ஆகும் அப்படின்னா CRLMPயாக நம்பர் ஆகும். அதாவது கிரிமினல் CRLMPனா கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன்.
ஓகேவா, நம்பர் 1234 ஆஃப் 2026 அப்படின்னு அது நம்பர் ஆகும். நம்பர் ஆன உடனே ஜட்ஜ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இஷ்யூ நோட்டீஸ் டு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ் அப்படின்னு அட்ஜுடிகேஷன் எழுதுவார். ஓகேவா, இஷ்யூ நோட்டீஸ் டு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ்னு எழுதின உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நாளே ரிப்ளை ஃபைல் பண்ணிவிடுவாங்க. ஓகே, ஒவ்வொரு கோர்ட்டில் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும். கரெக்டுங்களா, ஒரு சில ஜட்ஜஸ் வந்து 2 நாள் கழிச்சு செக் அண்ட் காலான் போடுவாங்க. ஒரு சில ஜட்ஜஸ் வந்து அடுத்து மறுநாள் செக் அண்ட் காலான் போடலாம். கரெக்டுங்களா, இல்லை கண்டிப்பாக மினிமம் 2 நாள் 3 நாள் டைம் எடுத்துக்குவாங்க. ஓகேவா, இன்றைக்கி 18ஆம் தேதி கொடுத்தா 19ஆம் தேதி விட்டுட்டு 20ஆம் தேதி செக் அண்ட் காலான். சில பேர் 21ஆம் தேதி செக் அண்ட் காலான்னு போடுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா, ஜட்ஜ் எழுதுகிற ஃபஸ்ட்டு அட்ஜுடிகேஷன் இஷ்யூ நோட், ஃபஸ்ட்டு அது நம்பர் ஆன உடனே இஷ்யூ நோட்டீஸ் டு இப்போ அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அண்ட் போலீஸ்னு ஜட்ஜு வந்து அட்ஜுடிகேஷன் எழுதுவார். அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணுவாங்க, போலீஸ்காரங்க ரிப்ளை ஃபைல் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா, அவங்க ரிப்ளை ஃபைல் பண்ண உடனே காலிங்லாம் முடிஞ்சிடும். மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 10:30 மணிலேருந்து 11:30 வரைக்கும் காலிங் முடிஞ்ச உடனே 12 மணிக்கு பெயில் அப்ளிகேஷன் கூப்பிடும்போது அப்போ நம்ம போய் ஜட்ஜுக்கிட்ட அப்பியர் ஆகி ஐ எம் ஃபார் தி அக்யூஸ்டு, பெட்டிஷனர் அக்யூஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் மேட்டரை நீங்கள் வந்து ஜட்ஜுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆஸ் அன் அட்வொகேட் நீங்கள் போய் ஜட்ஜுக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே ஜட்ஜ் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஃபார் ஆர்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவார். இதுதான் விஷயம். சரிங்களா, அந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு பெயில் எப்போவுமே ரிஜெக்ட் ஆகும். கரெக்டுங்களா, இதுதான் உண்மை. இப்போ ஃபார் ஆர்டர்ஸ்னு ஜட்ஜி எழுதுனதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொல்கிறது, உடனே அன்றைக்கி நைட்டே வந்து ஆர்டர் போட்டுருவார். அதாவது என்ன சொல்கிறது, அன்றைக்கி நைட்டே ஆர்டர் போட்டுருவார். கரெக்டுங்களா, 12 மணிக்கு உங்களுடைய விஷயத்தை கேட்குறாருன்னா ஈவினிங் 6:30, 6:45, 7 o'clockலாம் வந்து ஆர்டர் போட்டுருவார். என்ன ஆர்டர் போடுவார், டிஸ்மிஸ்ன்னு சொல்லிட்டு போடுவார். கரெக்டுங்களா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜு போடுற ஆர்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, ஜட்ஜு போடுற ஆர்டரில் க்ரைம் நம்பர் இருக்கும், என்னென்ன செக்ஷன்ஸுக்கு கீழே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும், எந்த டேட்டில் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்னென்னா போலீஸ் வந்து என்ன ரிப்ளை கொடுப்பாங்க அப்படின்னா வந்து இது போல் வந்து இவனுக்கு பெயில் கொடுக்கக்கூடாது, இந்த மாதிரி பெயில் கொடுத்தாக்கா இவர் மறுபடியும் இதே போல் குற்றங்களை செய்ய ஆரம்பிச்சிருவார், இவர் வந்து விட்னஸுங்களை கலைச்சி விட்டுருவார், மேற்படி வந்து இவருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை நாங்கள் எடுத்திருக்கோம், அதை லேபார்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம், ஸோ லெபார்ட்ரிலேருந்து ரிசல்ட் வரலைங்க, அதனால் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அப்ஜெக்ஷன் சொல்கிறாரு, இது போல் இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்கும்போது இவருக்கு பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து ஆட்சேபனை தெரிவித்ததுனால இவருக்கு பெயில் கொடுக்க முடியாது. ஓகேவா, மேற்கொண்டு இதில் ப்ரைமா ஃபேசி இருக்கிறதுனால இன்வெஸ்டிகேஷன் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனாலையும் இவருக்கு பெயில் கொடுக்க முடியாது, அதனால் இவரோட பெயில் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு அதை ரிஜெக்ட் பண்ணி டிஸ்மிஸ் பண்ணி ஆர்டர் போட்டு போயிட்டே இருப்பார். முடிஞ்சு போச்சு. ஓகேவா, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம நெக்ஸ்ட்டு அந்த அவர் என்ன ஆர்டர் போட்டாரோ அந்த ஆர்டர் காப்பியை உடனே காப்பி அப்ளிகேஷன் போட்டு அதை வாங்கி நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பெயில் கிடைக்கலன்னா செஷன்ஸ் கோர்ட்டுக்கு போகணும். பிரின்சிபல் செஷன்ஸுக்கு நம்ம போய் அந்த பெயில் மூவ் பண்ணணும். ஓகேவா, அது எப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.